بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஜக்காத் பற்றின சட்டங்களின் 7வது அமர்வில் 7வது வகுப்பில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் ஜக்காத் உரூது திஜாரா, அதாவது வியாபார பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய ஜக்காத். வியாபார பொருட்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜக்காத்தை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். வியாபார பொருட்களை கொடுக்கக்கூடிய ஜக்காத் என்றால் என்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், பெரும்பாலான நம்மிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய பகுதியில் அல்லது சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி இருக்கும் என்றால் அவர்கள் அமல் வேலை செய்வார்கள், வேலையிலிருந்து சம்பளம் பெறுவார்கள். அந்த சம்பளம் பற்றின விஷயம், அந்த சம்பாதிப்பவர்களுக்கு ஜக்காத் என்பது கூடுமா? அது எல்லாவுடைய விஷயத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் நேற்றுடைய வகுப்பில் பார்த்தோம். இன்று சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான், ஆனால் வேலைக்கு கூலிக்கு சம்பாதிக்க மாட்டார்கள், கூலிக்கு வேலை செய்ய மாட்டார்கள். அதாவது இவ்வளவு சம்பளம் என்ற அந்த கூலிக்கு என்ற அந்த சம்பளத்திற்கு வேலை செய்ய மாட்டார்கள். மாறாக வியாபாரிகளாக இருப்பார்கள். வியாபாரிகளாக எப்படி இருப்பார்கள் என்றால் தானாகவே சுயமாக வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த விஷயத்தை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது ஜக்காத் உரூது திஜாரா என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, எதையெல்லாம், அதாவது பொருள்களை வியாபாரம் செய்பவர்கள், பொருள்களை விற்கக்கூடியவர்கள், சரக்குகளை விற்கக்கூடியவர்கள், அது என்ன பொருளாக வேண்டாலும் இருக்கலாம். ஆனால் எந்த பொருளாக இருக்கக்கூடாது? ஹராமான பொருளாக இருக்கக்கூடாது. ஹராமான பொருளாக இல்லாமல் இருக்கும் பட்சத்தில், ஹராமான பொருளாக இல்லாமல், மார்க்கம் தடுத்த ஹராமான பொருள் இல்லாத இருக்கும் பட்சத்தில் மற்ற பொருள்களை வியாபாரத்திற்காக லாப நோக்கத்திற்காக விற்பது. ஏன் இங்கே லாப நோக்கம் என்று சொல்கிறோம்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் லாப நோக்கத்திற்காக விற்பது என்பது வேறு. உங்களிடம் ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருளுக்கு இனிமேல் உங்களுக்கு அந்த பொருளுக்கு தேவையில்லை, அந்த பொருள் உங்களுக்கு தேவையில்லை, அந்த பொருள் உங்களிடம் இருப்பதினால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, அதனால் அதை நான் விற்கிறேன் என்றால் இது வேறு. இது உரூது திஜாரா, வியாபாரம். அதாவது சரக்குகளுக்கு, வியாபார பொருட்களுக்கு ஜக்காத் தரக்கூடிய அந்த தலைப்பினிலிருந்து இது வெளியேறி விடுகிறது. எதனால்? ஏனெனில் அதை நீங்கள் வியாபார நோக்கத்திற்காகவோ லாப நோக்கத்திற்காகவோ நீங்கள் விற்கவில்லை. மாறாக நீங்கள் எதற்காக அதை விற்கிறீர்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் எதற்காக விற்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு அது இனிமேல் தேவையில்லை என்ற நோக்கத்தில் விற்கிறீர்கள் என்றால் அது நீங்கள் லாப நோக்கத்திற்கு விற்கவில்லை. அதனால் இதற்கு ஜக்காத் கிடையாது. அடுத்ததாக உரூது திஜாரா, வியாபார பொருட்கள். முதலில் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம்? வியாபார பொருட்கள் என்றால் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வின் அடியார்களே, நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வியாபார பொருட்கள் என்றால் நிறைய விஷயத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி என்றால், எதெல்லாம் விற்பதற்காக வைத்திருக்கிறீர்களோ அந்த பொருள்கள், அது எல்லாத்திற்கும் ஜக்காத் என்பது கொடுக்க வேண்டும். எழுதி கொள்ளுங்கள். எதையெல்லாம் விற்பதற்காக, எந்த நோக்கத்திற்காக? லாப நோக்கத்திற்காக. ஏனெனில் நான் சொல்லிவிட்டேன் ஏற்கனவே, லாப நோக்கத்திற்காக அது இருக்க வேண்டும். அதுதான் வியாபாரம். அது எதுவாக இருந்தாலும் சரி. எவ்வாறு? ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, நிலத்தை வாங்கி வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நீங்கள் வாங்கிறீர்கள் என்றால் அது வேறு. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒரு தலைப்பினை நான் சொல்கிறேன் இன்றைய வகுப்பில். சொந்த தேவைக்காக பயன்படுத்தக்கூடிய பொருள்களுக்கு ஜக்காத் என்பது தர வேண்டுமா? கிடையாது. உங்களுடைய கார், நீங்கள் பயன்படுத்தக்கூடிய கடிகாரங்கள், அல்லது உங்களுடைய கையில் அணிந்திருக்கக்கூடிய வாட்ச், அல்லது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், நீங்கள் உங்களுக்காக கட்டின வீடு, அல்லது வேறு ஒரு காரணத்திற்காக ஒரு இடத்தை வாங்குகிறீர்கள், அந்த இடத்தை வாங்கி இன்ஷா அல்லாஹ் பின்னால் நான் கட்டப்போகிறேன் என்ற அந்த ஒரு காரணத்திற்காக ஒரு இடத்தை வாங்கி வைத்தீர்கள் என்றால் இந்த மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் ஜக்காத் என்பது கிடையாது. ஏனெனில் இது உங்கள் சொந்த தேவைக்காக நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய பொருள்கள். இந்த பொருளுக்கு ஒருபோதும் ஜக்காத் கடமையாகாது. எதுவரை?
எந்த பொருளை நீங்கள் லாப நோக்கத்திற்காக வாங்குறீர்களோ அந்த பொருளையை தவிர, அதிலே நீங்கள் லாபம் பார்க்க வேண்டும், ஒரு வியாபார பொருளாக அதை வைத்து அதை கொண்டு நான் லாபம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வாங்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த இடத்தில் என்ன ஆகும், ஜக்காத் அதற்கு கடமையாகும். எடுத்துக்காட்டாக அல்லாஹ்வின் அடியார்களே, ரியல் எஸ்டேட் வருகிறது, வீடுகள் வருகிறது. அது மட்டும் அல்லாமல் பார்த்தீர்கள் என்றால், அது மட்டும் இல்லாமல் அதாவது ஹயவானத் கால்நடைகளை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். இங்கே ஒரு கேள்வி வரலாம், கால்நடைக்கு தான் கால்நடை என்ற ஒரு தனி ஜக்காத்திற்கு இருக்கிறது, பின்னால் பார்க்க போகிறோமே, அது என்பது வேறு, இது என்பது வேறு. கால்நடைகளை விற்பதற்காகவே, கால்நடைகளை விற்பதும் அல்லது அதனுடைய குட்டிகளை விற்பதும் அல்லாஹ்வின் அடியார்களே, இது என்பது வியாபார பொருட்களில் வந்துவிடும், வியாபார பொருட்களுடைய ஜக்காத்திற்கு கீழ் வந்துவிடும். எந்த கால்நடைகளை அதனுடைய பாலுக்காக, நன்காக கவனித்துக் கொள்ளுங்கள், அதனுடைய பாலுக்காக அதை நீங்கள் விற்கவில்லை, அந்த கால்நடைகளை நீங்கள் விற்கவில்லை, ஆனால் அதை நீங்கள் வளர்க்கிறீர்கள், உங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து அதை வளர்க்கிறீர்கள், ஒரு செல்வமாக அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வளர்க்கிறீர்கள் என்றால் அதை விற்கவில்லை. யாராவது வந்து கேட்டார் என்றால் உங்களிடம், இந்த ஒட்டகத்தை எனக்கு தாருங்கள் என்று ஒருத்தர் விற்க வந்து கேட்டால், இல்லை நான் தரமாட்டேன், ஏனெனில் இது நான் விற்பதற்காக வைக்கவில்லை, இந்த கால்நடைகள், இது கால்நடைக்கான சக்காத்திற்கு போய்விடும், ஏனெனில் அது வியாபார பொருட்கள் இல்லை. ஆனால் இந்த சக்காத் என்ன, உங்களிடம் ஒருவர் வந்து கேட்கிறார், இந்த ஆட்டை எனக்கு கொடுங்கள், இந்த 10 ஆட்டை எனக்கு என்னிடம் விற்று விடுங்கள், அல்லது இந்த 20 ஒட்டகத்தை என்னிடம் விற்று விடுங்கள் என்றால், சரி இந்தாங்கள் என்று தருகிறீர்கள், எனில் இது வியாபாரம், இது வியாபார பொருட்களின் கீழ் வந்துவிடும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கும் கால்நடை என்ற அந்த ஜக்காத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பொருள் விற்கக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும், விற்கக்கூடிய பொருளாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் இங்கே கால்நடைகளை நீங்கள் எடுத்துக்காட்டாக முயலை ஒருவர் விற்கிறார், மற்ற மற்ற உயிரினங்களில் முயல் ஒருவர் விற்கிறார் என்றால், முயல் இங்கே என்ன சரக்கு பொருளாக அது இருக்கிறது. எவ்வாறு ஜக்காத் கொடுக்க வேண்டும் அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால் சொல்கிறேன். முதலில் என்னென்ன பொருள்கள் எல்லாம் இருக்கலாம், ஏனெனில் இது முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஒருவர் முயலை விற்கிறார், ஒருவர் முயலை விற்கிறார். அதே போல் பாரக்கல்லா, நீங்கள் பார்த்திருக்கிறேனில் முயலை விற்பது போல் இன்னும் சில நிறைய பொருள்கள் இருக்கிறது. அதில் ஒன்று பார்த்தீர்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இன்னும் சொல்ல போனால் எடுத்துக்காட்டுகளை கூறினால், ஒட்டகங்கள், ஆடுகள், கால்நடைகள் இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, கோழியை ஒருவர் விற்கிறார். கோழியிலே என்ன இருக்கும், கோழி எதற்காக விற்கிறார், கோழியில் இருக்கக்கூடிய அந்த முட்டைகள், அந்த குஞ்சுகள், அதனுடைய முட்டைகளை எல்லாம் ஒருவர் விற்பதற்காக வைத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த ஜக்காத்திற்கு கீழ் வரும், வியாபார பொருட்கள் தர வேண்டிய ஜக்காத்திற்கு கீழ் வரும். அதே போலத்தான் ஒருவர் என்ன விறகு கடை வைத்திருக்கிறார், விறகை விற்கிறார், அல்லது இரும்பை விற்கிறார், சிமெண்ட் மூட்டைகளை விற்கிறார். இப்படி சிமெண்ட் மூட்டைகளை விற்கிறார். எதற்கு விற்கிறார், இதெல்லாம் வியாபாரத்திற்காக விற்கிறார். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட், மல்லிகை கடை வைத்திருக்கக்கூடியவர்கள், ஜவுளி கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், கார் உதிரி பாகங்கள் விற்கக்கூடியவர்கள், அது அல்லது மரச்சாமான்கள், அல்லது ஃபேஷன் கடைகள், அதாவது ஜவுளி கடைகள், அல்லது அலங்கார கடைகள், வாசனை திரவியங்கள், அத்தர் பாட்டில்கள், இதையெல்லாம் விற்கக்கூடியவர்கள், வாசனை திரவியங்கள், மற்றும் இன்னும் சொல்ல போனால் கார் விற்கக்கூடியவர்கள், கார் ஷோரூம், காரை வைத்திருப்பார், கார் ஷோரூம், கார் மற்றும் பொருள்கள் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை கண்காட்சிகள், எக்ஸிபிஷன் போனால் மாறுறது போனீர்கள் என்றால் அந்த மாறுதில் வைத்திருப்பார்கள் விற்பதற்காக. அல்லது புத்தக கடை, புக் ஷாப், நூலகங்களில் விற்கக்கூடிய புத்தகங்கள் அல்லது புத்தக கடைகள், இதையெல்லாம் அந்த பொருள்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். புரிகிறதா? அதே போல பார்த்தீங்க என்றால் சிமெண்ட் முட்டைகள் ஏற்கனவே சொன்னோம். அதே போல் டைல்ஸ், அதாவது ஓடுகள் அல்லது செங்கலை விற்பார்கள். அதில் அப்படி இல்லை என்றால் உதிரி பாகங்கள், காருடைய உதிரி பாகங்கள், பாத்திரங்கள், அல்லது ஏசி, ஏர் கண்டிஷனர்கள், ஃபேனு, அல்லது லேப்டாப், இப்படி எல்லா பொருட்களும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதே போல் அது மட்டுமல்ல, தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் மற்ற பொருள்கள் எதையெல்லாம் விற்பனைக்கு தயாராகப்படுகிறோ, விற்பனைக்காக வைத்திருக்கிறார்களோ, அதே போல் எரிபொருள்கள், பெட்ரோல், டீசல், எரிபொருள்கள், இப்படி எந்த பொருள் எல்லாம் வியாபாரத்திற்காக லாப நோக்கத்திற்காக விற்கிறார்களோ இது அனைத்தும் ஜக்காத் உரூது திஜாரா, வியாபார சரக்குகளுக்கு ஜக்காத் தரக்கூடிய சட்டத்திற்கு
வந்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இதைத்தான் என்ன சொல்கிறோம்? ஜக்காத் என்று சொல்கிறோம். அந்த பொருளை வியாபார நோக்கத்திற்காக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அதை விற்கிறீர்கள். இப்போது ஜக்காத் எப்போது கடமையாகும்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஜக்காத்துடைய பொருள் என்னவென்பதை தெரிந்த நாம் இந்த ஜக்காத்து இதற்கு எவ்வாறு நாம் எப்போது கடமையாகும் என்றால் இந்த பொருள் உங்களிடம் 1 வருட காலம் இருந்திருக்க வேண்டும். இந்த பொருள்கள் யாரெல்லாம் ஒருவர் கடை வைத்திருக்கிறார், அந்த கடையில் இருக்கக்கூடியவர் அவருடைய எதை விற்பதற்காக வைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக ஒரு கடை இருக்கிறது, அந்த கடையில் அவர் வாட்ச் கடையை வைத்திருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வாட்ச் கடை வைத்திருக்கிறார். அந்த கடையில் என்னவெல்லாம் இருக்கலாம்? அந்த கடையில் அந்த வாட்சை வைப்பதற்காக ஷோகேஸுகள் வைத்திருப்பார். இந்த ஷோகேஸுக்கு ஜக்காத்தா? கிடையாது. இந்த ஷோகேஸோ அல்லது ஒரு பிரிண்டர் ஜெராக்ஸ் கடையில் இருக்கிறார். ஜெராக்ஸ் கடையில் அவர் பேனா, பென்சில்கள், மற்ற பொருட்களை எல்லாம் ஸ்டேஷனரி ஐட்டங்களை விற்று கொண்டிருக்கிறார். ஆனால் அதே சமயம் அதே ஸ்டேஷனரி கடையில் ஜெராக்ஸ் மிஷின் இருக்கிறது. ஜெராக்ஸ் மிஷினை ஒருவர் இந்த ஜெராக்ஸ் மிஷின் எவ்வளவு, அவர்கிட்ட ஒரு ஜெராக்ஸ் மிஷின் தான் இருக்கிறது, இதை எவ்வளவு என்று கேட்டால், இல்லை இது விற்பதற்காக அல்ல, இதிலிருந்து நான் வியாபாரம் செய்கிறேன், இதிலிருந்து வருபவர்கள் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதற்காக நான் இதை வைத்திருக்கிறேன், இது வியாபார பொருள் இல்லை. அப்படி என்றால் அந்த ஜக்காத் பொருளை எதை கணக்கிட வேண்டும்? அவர் எதை விற்கிறாரோ, ஜெராக்ஸ் மிஷினை விற்கவில்லை. அப்படி என்றால் ஜெராக்ஸ் மிஷினை கணக்கிடக்கூடாது. அதே போல தான் அந்த வாட்சை வைக்கக்கூடிய அந்த ஷோகேஸை கணக்கு செய்யக்கூடாது. அல்லது அந்த இபி பில்லுக்கு பக்கத்தில் அந்த உங்களுடைய அந்த இபி பாக்ஸை மூடுவதற்கு ஒரு பெரிய டப்பாவை அடித்திருப்பீர்கள், அந்த டப்பாவை கணக்கு செய்யக்கூடாது. அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள், அல்லது நீங்கள் அமர்வதற்காக அந்த கடையிலே உட்கார்ந்திருப்பீர்கள் அந்த சேர், அல்லது நீங்கள் பயன்படுத்துவதற்காக ஒரு லேப்டாப்பை வாங்கி வைத்திருப்பீர்கள் அந்த கடையில். வியாபார பொருள் என்றால் எந்த பொருளை நீங்கள் விற்கிறீர்கள் அதற்கு மட்டும்தான், அந்த பொருளுடைய அளவு தான் நம் ஜக்காத்திற்கு கொள்ள வேண்டும். அந்த பொருளுடைய அளவு என்றால் என்ன? அந்த பொருளுடைய அளவு நிசாபை எட்டிவிட்டது என்றால், நிசாப் என்றால் என்ன? அதே தங்கம் அல்லது வெள்ளியுடைய குறைந்தபட்ச நிசாப் அளவை எது முதலில் அடைகிறதோ, இன்று நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தை விட வெள்ளி தான் என்ன ஆகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் அது அடைந்து விடுவதினால் என்னாக வேண்டும்? அந்த பொருளுக்கு 2.5 விழுக்காடு என்ன செய்ய வேண்டும்? சதவீதம் அதற்கு ஜக்காத்தை தர வேண்டும். அந்த பொருள் என்னவாக இருக்க வேண்டும்? வியாபார பொருளாக இருக்க வேண்டும். அந்த பொருள் வியாபார பொருள். எடுத்துக்காட்டாக அவரிடம் வாட்ச் கடையில் இருக்கிறார், அந்த கம்ப்யூட்டரை விட்டு விடுங்கள், அல்லது மற்ற பொருட்கள், அந்த வாட்சை வைப்பதற்கான ஷோகேஸ் டப்பா, அல்லது வாட்சை சரி செய்வதற்காக நிறைய பொருட்கள் வைத்திருப்பார்கள், அந்த வாட்ச் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள். அதற்கெல்லாம் ஜக்காத் கணக்கு செய்யக்கூடாது. ஏனெனில் அது எதையும் விற்பனை பொருட்கள் அல்ல, மாறாக சர்வீஸுக்காக வைக்கக்கூடிய பொருட்கள். அது அனைத்தும் விற்பனை பொருட்கள். என்ன? அதோடைய மதிப்பை அளக்க வேண்டும். மதிப்பு என்ன வந்துவிட்டால் அடுத்த கேள்வி, அதோடைய மதிப்பு நான் வாங்கும் போது, ஏனெனில் 1 வருடம் கழித்து தான் நாம் கணக்கு செய்ய போகிறோம். வாங்கும் போது வாங்கின அந்த விலையின் மதிப்பா, அல்லது விற்க போகும்போது நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய அந்த விலையுடைய மதிப்பா? முதலில் அந்த மதிப்பு மார்க்கெட் ரேட்டாக இருக்க வேண்டும். முதலில் அது என்னவாக இருக்க வேண்டும்? சந்தையில் இதற்கான மதிப்பு என்ன, அந்த மதிப்பாக இருக்க வேண்டும் முதலில். அப்படி செய்து விட்டீர்கள் என்றால் அடுத்த கேள்வி வரும், நான் வாங்கும் போது வாங்கின அந்த ரேட்டுக்கு விற்க வேண்டும், அந்த ரேட்டிற்கு நான் கணக்கு போட வேண்டுமா, அல்லது விற்கும் போது? உலமாக்கள் இங்கே சொல்கிறார்கள், விற்கும் போது தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அந்த விற்கும் போது என்ன ரேட்டோ அந்த விலையை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை நீங்கள் கணக்கு செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அதே போல இன்னொரு கேட்பார்கள், மொத்த விலையாக ஹோல்சேலராக இருப்பார், அதே சமயம் ஒரு சாரார் ரீட்டைலராக இருப்பார்கள். ஹோல்சேல் விலையில் நான் விற்க வேண்டுமா? ஹோல்சேல் விலையுடைய நான் வாங்கினது, அவர் ஹோல்சேல் தொழில் செய்பவராக இருந்தால் ஹோல்சேல் ரேட் என்னவாக இருக்கிறதோ, ஹோல்சேல் விலை என்னவாக இருக்கிறதோ அந்த ரேட்டில் தான் அவர் அந்த பொருள்களை மதிப்பீடு செய்ய வேண்டும். அதாவது விற்கக்கூடிய ரேட்டில். அதே தான் ரீட்டைலராக அவர் இருந்தார் என்றால், அதாவது கடைகளில் விற்கக்கூடியவராக, கன்சியூமராக, அதாவது மொத்த வியாபாரியிடம் வாங்கி
தெருவிலே விற்கக்கூடியவர்கள், கடை வீதியிலே விற்கக்கூடியவர்கள், இவர்கள் எந்த விலையில் விற்க வேண்டும்? இவர்கள் ரீட்டைலுடைய விலையிலே அவர்கள் அந்த பொருளை கணக்கு செய்ய வேண்டும். எடுத்துக்காட்டாக ஒருவரிடம் 100 அல்லது 500 வாட்சுகள் இருக்கிறது. 500 வாட்சுகள் இருக்கிறது. இந்த 500 வாட்சுகளுடைய மதிப்பை ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? 1 வருடம் ஆகிவிட்டது என்றால், வியாபாரத்தை தொடங்கி 1 வருடம் ஆகிவிட்டு முடிந்து விட்டது. இப்போது அவர் ஹவுலே அடைந்து விட்டார். வியாபார பொருளுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டும். இப்போது மிச்சம் அவரிடம் இருக்கக்கூடிய வியாபார பொருளை அவர் என்ன செய்ய வேண்டும்? கணக்கு செய்ய வேண்டும். அந்த மிச்சம் அந்த 1 வருடம் முடியும் பொழுது அவரிடம் இருக்கக்கூடிய வியாபார பொருளை கணக்கு செய்தால் அந்த மதிப்பை அவர் என்ன செய்கிறார்? மதிப்பிடுகிறார். முதலில் எவ்வாறு மதிப்பை ஆரம்பிக்க வேண்டும்? விற்கும் போது இந்த பொருளை நான் சந்தையில் இப்போது விற்பது என்றால் எவ்வளோவிற்கு நான் விற்பேன்? அந்த விலையை எல்லா வாட்சுக்கும் மதிப்பு விட்டு கணக்கு எடுத்து கூட்ட வேண்டும். அப்படி கூட்டும் பொழுது எடுத்துக்காட்டாக 44,260 ரூபாய் அந்த வெள்ளியுடைய மதிப்பு, அல்லது 4,5 லட்சம் ரூபாய், 10 பவுனுக்கு மேல் இருக்கக்கூடிய வெள்ளியோ அல்லது தங்கமோ, வெள்ளியுடைய நிலை வந்துவிட்டது என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை தர வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, அவர் அதிலிருந்து 2.5% என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இப்போது இங்கே ஒரு கேள்வி எழலாம். அவருக்கு நிசாப் வரவில்லை. அவருக்கு அந்த கடை வைத்திருக்கக்கூடியவர், வியாபார பொருளை வைத்திருக்கக்கூடியவருக்கு நிசாபே அவர் எட்டவில்லை. 40,000 வரவில்லை, மாறாக 20,000 ரூபாய் இருக்கிறது அந்த பொருள். ஆனால் அவர் கையில் நேற்று பார்த்த வகுப்பு ரொக்க பணமாக 20,000 ரூபாய் வைத்திருக்கிறார், அல்லது 25,000 ரூபாய் வைத்திருக்கிறார். உலமாக்கள் இங்கே என்ன சொல்கிறார்கள்? அந்த கையில் வைத்திருக்க 25,000 ரூபாயையும், அதே சமயம் இந்த பொருளில் உள்ள இந்த வியாபார பொருட்களுடைய மதிப்பு ஒரு 20,000 ரூபாய் வருகிறதா, இதை சேர்த்து ஜக்காத்தை கொடுக்க சொல்கிறார்கள். இதை சேர்த்தால் என்ன ஆகி வந்து விடுகிறது? நிசாப் ஒருவருக்கு வந்து விடுகிறது என்றால், இதை சேர்த்தால் குறைந்தபட்ச செல்வ நிலையை ஒருவர் அடைந்து விட்டார் என்றால் அவர் அதிலிருந்து 2.5% ஜக்காத்தை கொடுத்து விடலாம். ஏன்? நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் கூறுகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனென்றால் இங்கே உலமாக்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். இந்த ரொக்க பணத்திற்கு, தங்கம் வெள்ளி, இந்த ஜக்காத் கொடுப்பதற்கும் பணத்திற்கும் மிக பெரும் ஒரு தொடர்பு இருக்கிறது அல்லவா? அதே போலத்தான் தங்கம் வெள்ளி இந்த ரொக்க பணத்திற்கான ஜக்காத்திற்கும் வியாபார பொருட்களுக்கான ஜக்காத்திற்கும் மாபெரும் தொடர்பு இருக்கிறது என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். அதனால்தான் இதற்கு என்ன சட்டமோ அதே சட்டத்தை இதற்கு குறிக்கிறோம். எவ்வாறு பணத்தை தங்கம் வெள்ளியுடைய அளவுக்கு நிசாபுக்கு கணக்கு செய்கிறோமோ, அதே போலத்தான் வியாபார பொருட்களும் தங்கம் வெள்ளியுடைய நிசாபிற்கு நாம் அந்த குறைந்தபட்ச செல்வ நிலையை நாம் கணக்கு செய்கிறோம். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இதற்கு எவ்வாறு நாம் ஜக்காத்தை தர வேண்டும் என்று சொல்கிறோமோ அதே போலத்தான் இதற்கும் தர வேண்டும் என்று கூறுகிறோம். எதிலே மாறுபடுகிறோம்? எதில் மாறுபடுகிறோம்? மாறுபடுவது எதில் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த முதலிலே இந்த காசு, இந்த ஒரு பொருள் எவ்வாறு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்? ஏன் இவ்வளவு தொடர்பு இருக்கிறது? பணத்திற்கும் வியாபார பொருள்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா? அந்த பணத்தை கொண்டுதான் ஒருவர் ஒரு பொருளை வாங்கினார். எடுத்துக்காட்டாக நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த இடத்திலே இந்த அழகான ஒரு எக்ஸாம்பிளை, அதாவது ஒரு 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 விளக்கத்தை சொல்கிறார்கள். என்னவென்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவரிடம் ரமதான் மாதத்தில் ஒருவரிடம் பார்த்தீர்கள் என்றால் 44,000 ரூபாய் இருக்கிறது. அதாவது நிசாபை எட்டு விட்டார். ஆனால் ஒரு வருடம் முடியவில்லை. அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்னால் ஒரு 7வது மாதத்தில் அந்த 44,200 அல்லது 60,000 ரூபாய் நிசாபிற்கு மேல் வைத்துக் கொள்ளுங்கள், அந்த காசை கொண்டு வியாபார பொருளை வாங்கிவிட்டார். ஒரு வருடம் முடிவதற்கு முன்னால் அந்த பணத்தை கொண்டு வியாபார பொருளை வாங்கிவிட்டார். இப்போது கேள்வி என்னவென்றால், வியாபார பொருளுக்கு ஜக்காத் தர வேண்டும், சரியா? வியாபார பொருளுக்கு ஜக்காத் தர வேண்டும் என்றால் அது எப்போது வியாபார பொருளாக மாற்றினாரோ அந்த நாளிலிருந்து ஒரு வருஷம் ஆரம்பமாகிறதா,
அல்லது எந்த பணத்தை வைத்து அந்த வியாபார பொருளை நீங்கள் வாங்கினீர்களோ அந்த பணம் எப்போது அவர் கையில் வந்து நிசாபை அடைந்து அந்த வருடக்கணக்கு ஆரம்பித்ததே அதிலிருந்து தொடர்கிறதா? இதுதான் கேள்வி. உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, எந்த பணத்தை வைத்து நீங்கள் அந்த பொருளை வாங்கினீர்களோ அந்த பணத்திற்கான வருட அளவு தான் இந்த பொருளுக்கும் தொடரும். இந்த பொருளை நீங்கள் வாங்கினதினால் அந்த வியாபார பொருளுக்கென்று தனியாக ஹவுல் வருடக்கணக்கு ஆரம்பமாகாது. ஏனெனில் நீங்கள் அந்த பணத்தை ஒரு பொருளாக மாற்றிருக்கிறீர்களே தவிர அந்த பணம் வேறு அந்த பொருள் வேறு அல்ல. புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் என்ன? மறுபடியும் ஒரு எடுத்துக்காட்டு. ரமதான் மாதத்தில் 60,000 ரூபாய் வைத்திருக்கிறார். அடுத்த வருடம் சஃபர் மாதம் வருகிறது. அதாவது 9, 10, 11, 12, 1, 2 6 மாதம் கழிந்தது. 7வது மாதம் வருகிறது. 7வது மாதத்தில் அவரிடம் இருந்த அந்த 60,000 ரூபாவை நிசாபை அடைந்து விட்டது. வெள்ளியுடைய மதிப்பை அடைந்து விட்டது. ஆனால் ஒரு வருடம் பூர்த்தியாவதற்கு முன்னால் ஒரு பொருளை வாங்கிவிட்டான். வியாபார நோக்கத்திற்காக ஒரு பொருளை வாங்கிவிட்டான். வியாபார நோக்கத்திற்காக. அதுவே வியாபார நோக்கத்திற்காக அல்லாமல் என்றால் அதை எவ்வாறு நினைக்க வேண்டும்? அதை அவர் செலவு செய்து விட்டார். அதற்கு ஜக்காத் கடமையா? கடமை கிடையாது. ஏனெனில் அதை அவர் என்னது தன்னுடைய சுய செலவுக்காக அதை செலவு செய்து விட்டார். இதை மார்க்கம் ஒன்றும் கேட்கவில்லையே. ஆனால் நீங்கள் எப்போது அந்த 60,000 ரூபாவை நீங்கள் வியாபார பொருளாக மாற்றுகிறீர்களோ என்ன ஆகும்? தொடர்ந்து அந்த 6வது மாதம் முடிந்தும் இந்த 7வது மாதத்தில் அந்த பொருளை வாங்குகிறீர்கள் அல்லவா, அது 7வது அந்த பொருளுடைய ஜக்காத்துடைய ஹவுல் வருடக்கணக்கு 7வது மாதமாக தொடரும். அப்படி என்றால் என்ன? அந்த பொருளாக நீங்கள் அந்த காசை கொண்டு அந்த பொருளாக நீங்கள் அதை மாற்றினாலும் அந்த பொருளை நீங்கள் வைத்த இதில் ஒரு 6 வருடம், இதில் ஒரு 6 மாதம், இதில் ஒரு 6 மாதம். அப்படி என்றால் என்ன? இந்த பொருளை வாங்கினதற்கு பிறகு 6வது மாதத்தில் நீங்கள் வாங்கினதற்கு பிறகு 6 மாதம் முடிந்தவுடன் அந்த 60,000 ரூபாயுடைய அந்த மதிப்பு அந்த பணத்திற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடாது, சகோதரே இந்த பொருளை நான் 6 மாதமாகத்தான் வைத்திருக்கிறேன் என்று. இல்லை, இந்த பொருளை நீங்கள் 6 மாதமாக வைத்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த பொருளை எதை கொண்டு நீங்கள் வாங்கினீர்கள்? அந்த பணத்தை நீங்கள் 1 வருடம் வைத்து விட்டீர்கள். ஏனெனில் பணத்திற்கு பதிலாக பண்டம் மாற்றுகிறீர்களே தவிர அது உங்களிடம் 1 வருடம் இருந்து விட்டது. அது பணமாக இருந்தாலும் சரி, அது வியாபார பொருளாக இருந்தாலும் சரி. இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்கத்தில் இந்த ஜக்காத்து விஷயத்தில் பணமும் உருது திஜாரா வியாபார பொருள்களும் பயங்கரமாக ஒன்றன் பின் ஒன்றாக பிணைந்ததாக இருக்கிறது. இப்போது மறுபடியும் வருகிறேன். அப்படி என்றால் வியாபார பொருட்களில் எதை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். எல்லா பொருள்களும், இது கொஞ்சம் நுணுக்கமாக இருக்கும், இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லா வியாபார பொருட்களும் நீங்கள் ஒரு பணத்தை கொண்டு வாங்குகிறீர்கள் என்றால் அந்த பணத்துடைய காலம், எப்போது அந்த பணம் நிசாபை அடைந்து, நேற்று பார்த்த அந்த ரொக்க வகுப்பு இதுக்குள் பூந்துவிடும். எப்போது அந்த பணத்தை நீங்கள் முதல் மாதத்திலிருந்து ஆரம்பமாகி விடுகிறதோ அப்போதே அந்த ஹவுல் ஆரம்பித்து விடும். அப்படி என்றால் உங்கள் கடைக்கு நீங்கள் கடையை ஆரம்பித்து அந்த கடை பொருளை நீங்கள் வைப்பதின் மூலமாக முதல் நாள் ஆரம்பமாகாது, மாறாக அதிலேயே தொடர்ந்து விடும். ஆனால் நீங்கள் அந்த பணத்தை கொண்டு நீங்கள் பொருளாக அதை மாற்றி அதை நீங்கள் கடையிலே வைத்திருப்பதினால் முதல் நாளாக அது ஆரம்பமாகாது. ஜக்காத்திற்கு அந்த 1 வருட காலம் அங்கேயே ஆரம்பமாகிவிட்டது. அப்படி என்றால் 6 மாதத்து வரைக்கும் 7 மாதம் வரை அவர் அந்த பணமாக வைத்திருந்தேன். 7வது மாதத்தில் கடை போட்டு விட்டேன். அந்த எனக்கு இருந்த பணத்தை கொண்டு நான் கடையாக மாற்றிவிட்டேன் என்றால் அவர் என்ன, அந்த புது கடையை 1 வருடம் வரைக்கும் வைத்து அதற்கு பின்னால் ஜக்காத்தை கணக்கு செய்யக்கூடாது. மாறாக எப்போது அந்த பொருள்களை எல்லாம் வாங்குவதற்கான பணம் உங்களிடம் கையில் இருந்ததோ அந்த நாளிலிருந்து தான் முதல் நாளை கணக்கு செய்து 6 மாதத்தில் 7 மாதத்தை கழித்து நீங்கள் ஆரம்பித்தால் மீதமுள்ள 5 மாதம் முடிந்து விட்டது என்றால் அந்த கடையில் உள்ள பொருட்கள் 12 மாதங்களை முடிவு பெறவில்லை என்றாலும் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களை உருது திஜாரா. அடுத்ததாக இப்படி இல்லை என்றால் அந்த பொருள்களை இவ்வாறு இல்லாமல் வேறொரு வழியாகவே அந்த பொருளை அவர் வாங்கியிருக்கிறார். ஒரு பொருளை அன்பளிப்பாக வாங்கியிருப்பார். அதை என்ன செய்வார்? அந்த பொருளை அவர் விற்க போகிறார்.
அதாவது வரக்கூடிய அந்த பொருளை அவர் விற்குமாக வேறொரு வழியிலே அவர் விற்பதாக இருந்தால் இதற்கு ஜக்காத் என்றால் என்ன? ஒரு வருடம் முடிந்ததற்கு பிறகு இந்த வழி அல்லாத அந்த பொருள் ஆரம்பமாகி அந்த பொருள் உங்கள் கையிலே வந்து ஒரு வருடம் முடிந்தவுடன் கணக்கு செய்ய வேண்டும். அந்த பொருளுடைய இன்று சந்தையில் அதனுடைய மதிப்பெண்ண நான் இவ்வாறு இன்று நான் வித்தால் அந்த ஜக்காத் முடிந்த நாள், அந்த ஜக்காத் ஒரு வருடம் முடிந்த அந்த நாள் உங்களுக்கு ஜக்காத் கடமையாகிறது அல்லவா, அந்த நாளில் நான் இதையெல்லாம் விற்றால் மொத்தம் எவ்வளவு வரும் என்பதை நீங்கள் கூட்டி பார்க்க வேண்டும். எடுத்துக்காட்ட 500 வாட்சுகள் 45,000 ரூபாவை தொட்டுவிட்டது என்றால் இதற்கு நீங்கள் 2.5% நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத்தை தர வேண்டும். இதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் ஜக்காத்தை நிலைநிறுத்த வேண்டும். இவ்வாறு தான் உரூது திஜாரா வியாபார பொருட்களுக்கு ஜக்காத்தை நிலைநிறுத்துவது என்றால் இவ்வாறு தான். ஹோல்சேலாக இருந்தால் ஹோல்சேல், ரீட்டெயிலராக இருந்தால் ரீட்டெயில், வாங்கின விலைக்கா அல்லது விற்கக்கூடிய விலைக்கு மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றால் விற்கும் போது அதனுடைய விலை என்னவோ அந்த விலையில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருள்களை மதிப்பீடு செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். மறவாதீர்கள், ஒரு பொருள் ஒரு வியாபார பொருளை வந்துவிட்டது உடனே அந்த அன்றுதான் ஆரம்பமாகும் என்று கிடையாது அந்த ஹவுல், அந்த வருடக்கணக்கு. மாறாக அந்த பொருளை கொண்டு எந்த பணத்தை கொண்டு அந்த பொருள் வாங்கினீர்களோ அந்த பணத்தை உங்கள் கையில் எப்போது வைத்திருக்கிறீர்கள் நிசாபுடைய அளவை அடைந்து அப்போதுதான் என்ன ஆகிறது? கணக்கு ஆரம்பம் ஆகிறது. அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் சொல்கிறேன் அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்த மிக முக்கியமான விஷயம், எடுத்துக்காட்டாக நான் சொல்லிவிட்டேன். மற்ற பொருள்கள் எதுவும் கடையிலே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய மற்ற பொருள்கள் எதுவும், ஜெராக்ஸ் மிஷின், கபோர்டுகள், சேர்கள், நீங்கள் உட்கார ஃபேன், அதிலே நீங்கள் உங்களுடைய வசதிக்காக நீங்கள் போட்டிருக்கக்கூடிய ஃபேனு அல்லது ஸ்கிரீன் அல்லது ஏசி, வேறு எதுவும் ஜக்காத்திற்குள் என்ன ஆகாது? நுழையாது. அதை நன்காக கவனித்து கொள்ளுங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அல்லாஹ்வின் அடியார்களே, இதை தெரிந்த நாம் அல்ஹம்துலில்லாஹ், இதை தெரிந்த நாம் வலில்லாஹில் அல்ஹம்து ஜக்காத்துல் உரூது திஜாராவை நாம் தெளிவாக புரிந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இதோடைய நிசாப் என்றால் அதேதான். அந்த நிசாப் என்றால் தங்கம் வெள்ளியுடைய நிலையை அது அடைந்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இப்போதுதான் இந்த கேள்வியை நான் குறிக்கின்றேன். உலமாக்கள் இந்த இடத்திலே, அதாவது நிசாபிலே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவரிடம் தங்கம் ஒரு நிசாபுடைய அளவிற்கு வரவில்லை, மாறாக ஒரு நிசாபுடைய அளவு எவ்வளவு தங்கத்திற்கு அல்லது வெள்ளிக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். தங்கம் வைத்திருக்கிறீர்கள், தங்கத்துடைய நிசாபுடைய அளவு என்றால் அது வரவில்லை என்றால் அதற்கு என்னது நிசாப் என்பது கிடையாது. ஆனால் ரொக்கமாக வைத்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, ரொக்கமாக வைத்திருக்கிறீர்கள் ஒரு 20,000 ரூபாய். உங்களுடைய கடை பொருள்கள், உங்களுடைய பொருள்களுடைய மதிப்பு, உங்களுடைய பொருள்களுடைய மதிப்பு அது வருடம் முடிந்தவுடன் அது நீங்கள் கணக்கு செய்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு 20,000 25,000 ரூபாய் இவ்வாறு சேர்ந்து நிசாபாக வந்துவிட்டது என்றால் இதற்கு ஜக்காத் தர வேண்டும். ஏனெனில் இது இரண்டும் ஒன்றாக கருத வேண்டும். அதனால் இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பொருள்களுக்கு பதிலாக உங்களிடம் பணம் இருக்கிறது என்றால் அதை நீங்கள் சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் இதற்கு ஜக்காத்தை தர வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், முதலில் ஒரு விஷயத்தை நாம் இங்கே அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், பணமும் சரி, அதாவது ரொக்க பணமும் சரி, உருது திஜாரா வியாபார பொருள்களும் சரி, இரண்டுமே எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் இந்த தங்கம் வெள்ளியோட அடிப்படையில் தான் வருகிறது. அதனால்தான் உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒருவரிடம் தங்கம் அல்லது வெள்ளி மற்றும் கையில் இருக்கக்கூடிய ரொக்கம் மற்றும் உருது திஜாரா வியாபார பொருள்கள், இதை நாலத்தையும் சேர்த்து அவருக்கு தங்க மதிப்பிலான நிசாபோ அல்லது வெள்ளியின் மதிப்பினால நிசாபோ அவர் அடைந்து விட்டார் என்றால், நாலத்தையும் சேர்த்தால் தான் எனக்கு நிசாப் வருகிறது, தனித்தனியாக எனக்கு வரவில்லை. எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் என்றால், தங்கம் ஒருவரிடம் 60 கிராம் இருக்கிறது, தங்கம் ஒருவரிடம் 60 கிராம் இருக்கிறது, 85 கிராம் அடைந்தால் தான் நிசாப் அவருக்கு ஜக்காத் கடமையாகும். இப்போது அவருக்கு கடமையாகுமா? கடமையாகாது.
வெள்ளி 300 கிராம் இருக்கிறது, 595 கிராம் தான் வெள்ளி. ஆனால் இப்போது அவருக்கு வெறும் 300 கிராம் தான் இருக்கிறது என்றால் இப்போதும் அவருக்கு கடமையாகாது. அதே போல் பணமும் ஒரு 5000 ரூபாய் வைத்திருக்கிறார், அவருக்கு பணத்திற்கு ஜக்காத் கடமையாகுமா? ஆகாது. வியாபார பொருள், ஒரு வருடம் கழித்து அவர் பொருள்களை மதிப்பீடு செய்கிறார், அவர் விற்பதற்காக வைக்கக்கூடிய பொருள்களை மட்டும் எடுத்து அவர் மதிப்பீடு செய்கிறார். இன்று நான் விற்றால் அந்த ஜக்காத் கடமையான அந்த நாள், அந்த 12 மாதங்கள் பூர்த்தி ஆகின அந்த நாளில் இப்போது இன்று நான் விற்றால் இதை நான் விற்குமானெனில் நான் இந்த விலைக்கு தான் விற்பேன் என்று அவர் கணக்கு செய்தால் அந்த பொருள்களை எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிறார். அந்த பொருள்களுடைய மதிப்பும் வெள்ளியுடைய அந்த நிசாபையோ 44,260 அல்லது தங்கத்துடைய நிசாபாக, வெள்ளியுடைய நிசாபை அடைய முடியவில்லை, தங்கத்துடைய நிசாபு எவ்வளவு தூரம் அடைய முடியாது, ஏனெனில் அது 4.5 லட்சம் இருக்கிறது. இப்போது இவர் என்ன செய்ய வேண்டும்? எதற்குமே ஜக்காத் கடமை இல்லை என்று சொல்ல முடியாது. ஒருவேளை அந்த தங்கத்துடைய நிசாப், அந்த தங்கத்துடைய மதிப்பீடும் அந்த வெள்ளியுடைய மதிப்பீடும் சேர்த்து மற்றும் அவர் கையில் இருக்கக்கூடிய 5000 ரூபாவை சேர்த்து மற்றும் அந்த வியாபார பொருள்களுடைய மதிப்பு, இதை நாளத்தையும் சேர்த்து பார்த்தால் அவருக்கு 44,260, அதாவது வெள்ளியுடைய நிசாபிற்கு மேல் வந்து விட்டது என்றால் இதற்கு அவர் ஜக்காத் கொடுத்து விட வேண்டும். இதற்கு அவர் ஜக்காத் கொடுத்து விட வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இன்னொரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன், நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். தங்கம் வைத்திருக்கிறார், நிசாப் வரவில்லை, அதனால் ஜக்காத் கடமை இல்லை, தனியாக பார்த்திருக்கின்றார். வெள்ளி வைத்திருக்கிறார், அதே போல் பணமும் வைத்திருக்கிறார், அதே போல் வியாபார பொருளும் வைத்திருக்கிறார். ஆனால் இத்தனை இருந்தும் அல்லாஹ்வின் அடியார்களே, இத்தனை இருந்தும் அவர் குறைந்தபட்ச அந்த வெள்ளியுடைய நிசாப் 44,620 ரூபாய், 44,260 ரூபாயுடைய அளவை எட்டவில்லை. ஆனால் அவர் கடன் கொடுத்திருப்பார், ஒருவரிடம் கொடுத்திருப்பார். எப்படிப்பட்ட கடன்? திருப்பி தருவார் என்ற நிலையில் இருக்கும். திருப்பி அவர் என்னிடம் கொடுத்து விடுவார் என்ற ஒரு நிலை அவரிடம் இருக்கும். அப்படிப்பட்ட கடன், அந்த கடனுடைய தொகையை சேர்த்து பார்த்தால் அவர் நிசாபை எட்டி விட்டார் என்றால் 44,260, 595 கிராமுடைய வெள்ளியுடைய மதிப்பை அவர் எட்டி விட்டார். எப்போது? இந்த இத்தனை பொருள் இருந்தும் அவர் நிசாபை அடையவில்லை, மதிப்பை சேர்த்தும். ஆனால் கடன் கொடுக்கக்கூடிய அவர் திரும்பி தந்து விடுவார் என்ற அந்த கடன் நிலை இருக்கும். அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, இழுத்தடிக்கக்கூடியவரோ அல்லது ஏழையோ அல்லது மறுக்கக்கூடியவரோ அல்ல, மாறாக இவரிடம் கொடுத்திருக்கிறோம், நிச்சயமாக இவரிடமிருந்து நம்மளுக்கு கடன் திருப்பி தந்து விடுவார் என்ற நிலையில் அந்த பணத்தொகை ஒரு 5000 ரூபாய், இதை சேர்த்தால் அல்ஹம்துலில்லாஹ் 45,000 ரூபாய் வந்து விடுகிறது என்றால் இந்த 45,000 ரூபாயிலிருந்து 2.5% ஜக்காத்தை ஒருவர் தர வேண்டும். பாருங்கள், தனித்தனியாக அணிந்தாலும் சரி அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் இந்த 4ஐயும் சேர்த்தீர்கள் என்றால், இதோடு எதையெல்லாம் சேர்க்கக்கூடாது? இதோடு கால்நடையுடைய ஜக்காத்தை சேர்க்கக்கூடாது, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதே போலத்தான் விவசாய பொருட்களையும் சேர்க்கக்கூடாது. அதே போலத்தான் இதோடு சேர்த்து கனிம பொருட்களையும் சேர்க்கக்கூடாது. நாம் இதோடு புதையல்களையும் சேர்க்கக்கூடாது. நாம் எதை பற்றி மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறோம்? இதை தான் வருஷலாக படித்திருக்கிறோம் இந்த வாரத்தில். தங்கம், வெள்ளி, ரொக்கப்பணம், வியாபார பொருள்கள், திருப்பி திருப்பி வரக்கூடிய கடன், இந்த 5ஐயும் சேர்த்தால் ஒருவருக்கு நிசாபை எட்டி விட்டார் என்றால் அவர் ஜக்காத்தை தர வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இதைத்தான் ஹையத்து கிபாருல் உலமா மார்க்க சம்மேளனம் இதைத்தான் சொல்கிறார்கள். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய மஜ்மூஉல் ஃபத்தாவாவிலே 14வது அத்தியாயத்தில் 125வது ஃபத்வாவில் ஷேக் அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். மேலும் அதே போல மௌசூல் ஃபிக்ஹியாவிலும் இதே கூற்றுதான் வந்திருக்கிறது. ஏனெனில் முன் சென்ற உலமாக்கள் மத்ஹபிலும் முன் சென்ற பழங்காலத்தில் இந்த கரன்சி நாணயங்கள் அவரிடம் இல்லாமல் இருந்தது. அதனால் தான் இதை பற்றி அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஆனால் இன்றோ அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று நம்மிடம் வந்துவிட்டது என்றால் இந்த விஷயத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அதனால் ஜக்காத்து, வெள்ளி, ஜக்காத்தாக இருக்கக்கூடிய தங்கம், வெள்ளி, பணம் மற்றும் வியாபார பொருட்கள் இதற்கு தனித்தனியாக வந்துவிட்டது என்றாலும் நாம் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இதை நீங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜக்காத் கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்கலாம், அதற்கென்று தனித்தனி ஹவுல் தானே இருக்கும் என்று. அதை தான் நான் நேற்று வகுப்பிலே சொன்னேன். தனித்தனி வருடம் என்றால்
ஒட்டுமொத்தமாக சேர்த்து என்ன செய்து கொள்ளுங்கள், ஒரு வருடம் எந்த பொருளை முதலில் அடைந்தீர்களோ அதிலிருந்து நீங்கள் என்னது இவ்வாறு சேர்த்தால் நிசாபை வந்து விட்டது என்றால், எடுத்துக்காட்டாக இந்த 4 பொருள்கள் தங்கம் வெள்ளி இதையெல்லாம் உங்களுக்கு நிசாபு வந்து விட்டு ஒரு வருடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயணிக்க வேண்டும். இவ்வாறு பயணித்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஜக்காத் உங்களுக்கு கடமையாகின்றது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் செவிமடுத்திருக்கிறோம். இதன்பால் உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் அதை தாராளமாக info@islamtamil.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் இந்த மின்னஞ்சலுக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பலாம். ஏனெனில் அவரவர்களுக்கு என்ன தனித்தனி கேள்விகள் இருக்கலாம். இதனால் அந்த கேள்விகளுக்கு தகுந்தவாறு இன்ஷா அல்லாஹ் இதை தெரிந்தால் உலமாக்கள் இதை பற்றி என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க என்பதை உங்களுக்கு சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அதே போல் இந்த கடன் விஷயத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒருவரிடம் 50,000 ரூபாய் வந்துவிட்டது. அவர்கள் உலமாக்களிடம் எவ்வாறு கேட்கிறார்கள் என்றால், எனக்கு கடன் திரும்பி தான் கடன் கொடுப்பவனாக நான் கடனாளியாக இருக்கிறேன், நான் ஒருவரிடம் கடன் கொடுக்க வேண்டும். ஆனால் அது எவ்வாறு, வருடம் நான் இவ்வளவு அடைத்தால் போதும். இப்போது நான் கடனை இந்த கடன் என்னிடம் இருப்பதினால், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டிலே அவர் கடன் வாங்கியிருக்கலாம். இப்போது நான் தவணை முறையில் கடன் வாங்கியிருக்கலாம். இப்போது நான் இதற்கு கடனை எனக்கு ஜக்காத் கடமையாகும் என உலமாக்க சொல்கிறேன். ஆமாம், ஜக்காத் கடமையாகும். உங்களிடம் தங்கமோ வெள்ளியோ ரொக்கமோ அல்லது வியாபார பொருளையோ நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், உங்களுக்கு கடன் இருக்கிறது, கடன் இல்லை, அதையெல்லாம் இங்கே பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தது எனில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதற்கு ஜக்காத்தை கொடுக்க தான் வேண்டும். அப்படி உங்களிடம் இன்னும் சொல்லப்போனால் உலமாக்கள் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒருவேளை 50,000 ரூபாய் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், 40,000 ரூபாய் கடன் கொடுத்தே ஆக வேண்டும் என்றால் அந்த கடனை அடையுங்கள். மார்க்கம் உங்களை ஒன்றும் சொல்லவில்லை. ஏனெனில் உங்கள் செலவு போக தான் அல்லாஹ்வின் அடியார்கள். உங்கள் செலவு போக என்றால் கடனும் உங்களுடைய ஒரு முக்கியமான ஹுக்குக் தானே, ஒரு முக்கியமான ஹக்கு தானே. உங்களுடைய செலவும் போகதான். உங்கள் வாங்கிய கடனை நீங்கள் அடையுங்கள். அடைக்காமல் வைத்திருக்கிறீர்கள் என்றால் அங்கேதான் பிரச்சனை. அடைக்காமல் ஏன் வைத்திருக்கிறீர்கள், நான் பின்னால் கட்டினால் எனக்கு போதுமானது, வருடத்திற்கு இந்த தொகை கட்டினால் மட்டுமே போதுமானது, கடன் எனக்கு கொடுத்தவர் இதை கட்டினால் போதும் என்று நீங்கள் அந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் ஜக்காத் கட்ட வேண்டும். பணத்தையும் வைத்திருப்பீர்கள், கடனையும் அடைக்க மாட்டீர்கள். ஏன், என்னிடம் அவர் தவணை முறையில் தான் கேட்கிறார், நான் தவணை முறையில் ஜக்காத்தை கட்டினால் எனக்கு அது போதுமானது என்று நீங்கள் கடனை அடைத்தால் போதுமானது என்றால் உங்களுக்கு ஜக்காத் கடமை. உங்களுக்கு கடன் கழுத்தை நிறுத்திவிட்டது என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை அன்றே திருப்பி உங்களுடைய கடனை அடைத்து விடுங்கள். நீங்கள் செலவு செய்து விட்டீர்கள் என்று போய்விடும் அந்த பணம். அப்படி என்றால் என்ன, நிசாபை அடைந்திருந்தாலும் ஒரு வருடம் உங்களிடம் இல்லை, அதனால் உங்களுக்கு ஜக்காத் கடமை இல்லை என்று சொல்லலாம். ஆனால் ஜக்காத்தை கடனையும் அடைக்க மாட்டேன், அந்த காசை நான் வைத்து கொண்டு நான் செலவு செய்து கொண்டே இருப்பேன் ஜக்காத்தை தராமல் என்றால் இது எந்த வகையில் சரியாக இருக்கும்? அதனால் அல்லாஹ்வின் அடியார்களை புரிந்து கொள்ளுங்கள். கடன் இருக்கிறது என்றால் அதை உடனடியாக அடைக்க வேண்டும் என்றால் அடைத்து விடுங்கள். மார்க்கம் உங்களை எதுவும் கேட்காது. ஏனெனில் உங்கள் பணம் நீங்கள் செலவு செய்து விட்டீர்கள், உங்களிடம் அந்த நிபந்தனை நீங்கள் அடையவில்லை, ஒரு வருடம் வைக்கவில்லை அந்த பணத்தை. அதை விட்டு நான் பின்னால் தருவேன், அது போதுமானது அவருக்கு, அதனால் நான் ஜக்காத் ஏனெனில் எனக்கு கடன் இருக்கிறது, நான் ஜக்காத் தர வேண்டுமா என்று கேட்டால் ஜக்காத் கொடுக்க தான் வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, போதுமான அளவிற்கு ஜக்காத்துடைய நிலைகளை சட்டத்திட்டங்களை பார்த்தோம். அடுத்ததாக இன்னும் ஒரு சில விஷயம் இருக்கிறது. ரியல் எஸ்டேட் இன்னும் சொல்ல போனால் உலமாக்களிடம் இதை பற்றி கேட்கிறார்கள். நான் தங்குனதற்கு ஒரு வீடு வைத்திருக்கிறேன், நான் இருப்பதற்கு ஒரு வீடு வாங்கியிருக்கிறேன். ஆனால் இருக்கக்கூடிய வீடு அல்லாது வேறு ஒரு வீடையும் வேறு ஒரு இடத்தையும் நான் வாங்கியிருக்கிறேன். இந்த இடம் நான் தங்க போக மிச்சம் இருக்கக்கூடிய இடத்திற்கு ஜக்காத் தர வேண்டுமா என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, மறுபடியும் சொல்கிறோம், எந்த பொருளை வியாபார நோக்கத்திற்காக லாப நோக்கத்திற்காக நீங்கள் விற்க வேண்டும் என்று வைக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும்தான் ஜக்காத், என்ற பொருளுக்கு மட்டும்தான் ஜக்காத். சில நேரம் இன்னொரு கேள்வி இருக்கலாம், சகோதரே நான் ஒரு இடத்தை வாங்கினேன், அந்த இடம் நான் தங்குவதற்கும் இருக்கலாம், அதே சமயம் இன்ஷா அல்லாஹ் அதை நான் வாங்கி என்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கிறேன், பின்னால் அது ஒரு நல்ல ஒரு விலைக்கு போனாலும் அதை நான் விற்று விடுவேன். இப்படி பலதரப்பட்ட எண்ணத்தில் ஒருவர் வாங்கிறார் என்றாலும் அதற்கு ஜக்காத் கடமையாகாது. ஏனெனில் முழுக்க ஒரு ரியல் எஸ்டேட்டாக
ஒரு லாப நோக்கத்திற்காக ஒரு ரியல் எஸ்டேட் வாதியாக அவர் இடத்தை வாங்கினால் மட்டும்தான் அவருக்கு ஜக்காத் கடமை என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். அவருக்கு எவ்வாறு ஜக்காத் கடமை? வாங்கின அந்த பொருள், அந்த 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 லேண்ட், அந்த இடம் 1 வருடம் அவர் கையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அன்று சந்தையில் என்ன மதிப்பு, அன்று சந்தையில் என்ன மதிப்பு, இந்த சந்தையில் என்ன மதிப்பு என்று சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் நடிகார்களே நமக்கே வருத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் அரசாங்கம், இதுதான் இந்த விலை என்று நிர்ணயிக்கிறார்கள், ஜிஆர் வேல்யூ என்று. ஆனால் இந்த ஜிஆர் வேல்யூவை விட்டுவிட்டு புரோக்கர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஒரு விலையை நிர்ணயித்திருக்கிறார்கள். இது எதுவாக இருக்கும் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வாலம், மேபி அல்லாஹ் நாடினால் புரோக்கர்கள் விற்கக்கூடிய மக்கள் எதிலே எனில் இந்த விலை சொன்னால் எப்படி என்றால், இந்த விலை சொன்னால் மக்கள் இவ்வளவு ஒரு விலையா, இதெல்லாம் வாங்க முடியாது, இப்படி சொன்னால்தான் இவர்கள் தப்பாக விற்கிறார்கள் என்று வரும். மக்களே, முஸ்லிம் மனிதர்களே அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அந்த விலை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால், அப்படி என்றால் அது ஒருவேளை சரியாக கூட இருக்கலாம். இப்போது ஒரு வருடம் முடிந்து விட்டது. இப்போது சந்தையில் இப்போது நான் விற்கப் போகிறேன் என்றால் இதனுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும், அந்த மதிப்பு எவ்வளவு வருகிறதோ, நிசாபை அடைந்து விட்டது என்றால், வெள்ளியுடைய குறைந்தபட்ச நிசாபை 44,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறது என்றால், அதிலிருந்து 2.5% அவர் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் எல்லா வியாபார பொருள்களும். அடுத்தது ஒரு கேள்வி கேட்கலாம், வியாபார பொருளுக்கு ஜக்காத் வரும்போது பணத்திற்கு பதிலாக நான் வைத்திருக்கக்கூடிய பொருளில் இருந்தே ஒரு பொருளை, அந்த 2.5% மதிப்பிலான ஒரு பொருளை நான் கொடுக்கலாமா? எடுத்துக்காட்டாக 44,000 ரூபாயுடைய மதிப்பில் ஒரு ஜக்காத் வைத்து விட்டார் என்றால் 2.5% வருகிறது. அந்த 2.5%த்திற்கு எவ்வளவு தொகையோ அந்த தொகை மதிப்பிலான பொருள்கள், எடுத்துக்காட்டாக 2 மிக்சி, ஒரு கிரைண்டர், அவர் கடையில் விற்கக்கூடியவர் அவர், அதை நான் ஜக்காத்தாக தர முடியுமா என்று கேட்டால் தாராளமாக தரலாம். பணமாகத்தான் தர வேண்டும் என்று இல்லை, பொருளாகவும், உருது திஜாரா வியாபார பொருளாகவும் அதை எடுத்து என்ன செய்யலாம், கொடுக்கலாம், வாட்சாகவும் எடுத்து கொடுக்கலாம். அதனால் அல்லாஹ் அடியார்களே, இதுதான் ஜக்காத்தாக இருக்கிறது. இந்த விஷயத்தில் அப்படி என்றால் என்ன, நாம் தங்கி புழங்குவதற்காக கட்டப்பட்ட வீடுகள் அல்லது எந்த ஒரு நியத்தும் இல்லை, வெறுமனே அந்த வீட்டை நான் வாங்குகிறேன், அவ்வளவுதான், அந்த நியத்தில் வாங்குகிறேன். அதே போல விற்பது என்றால் லாப நோக்கத்திற்காக விற்க வேண்டும். உங்களுக்கு இது தேவையில்லை, உங்களுக்கு இனிமேல் இதன் மீது எனக்கு எந்த ஆசையும் இல்லை, அல்லது எனக்கு இது இனிமேல் தேவையில்லை, எனக்கு இதன் மேல் ஆசை இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை, அதனால் நான் விற்கிறேன், பிடிப்பவர்கள் வாங்கி கொள்ளட்டும். இப்படி விற்கக்கூடிய பொருள்கள் எதுவும், அது 1 வருடமும் வைத்தாலும் சரி, அவர் 2 வருடமும் போர்டு போட்டு அவருடைய வீட்டு வாசலில் வைத்திருக்கிறார், அது அந்த பொருளுக்கு எல்லாம் ஜக்காத்தாக வராது. எனில் அவர் லாப நோக்கத்தில் விற்கவில்லை, மாறாக எனக்கு இது பிடிக்கவில்லை, அதனால் நான் இதை விற்கிறேன் என்று தரக்கூடியவர் என்னது, ஜக்காத்து திஜாராவிலே அவர் உருது திஜாராவிற்கு வரமாட்டார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நடிகார்களே, போதுமான அளவிற்கு, முடிந்த அளவிற்கு இன்று இருக்கக்கூடிய தற்கால சூழலுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு சில முக்கியமான விஷயத்தை உருது திஜாரா விஷயத்தில் விளக்கியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை பற்றி தெளிவுகள் வேண்டும் என்றால் அவரவர்கள் தத்தமது விஷயத்தில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் info@islamtamil.in என்ற மின்னஞ்சலுக்கு நீங்கள் அனுப்பலாம். இன்ஷா அல்லாஹு தஆலா தெரிந்தால் அதை உலமாக்கள் என்ன கூறுகிறார்கள் என்பதை பார்த்து உங்களுக்கு பதில் கூறலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அதனால் அல்லாஹ் நடிகார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், நாளை இறுதி வகுப்பாக கூட இருக்கலாம் ஜக்காத்தில். ஏனென்றால் நாளையுடைய வகுப்பு அல்லாஹ் நாடினால் அடுத்த ஜக்காத்து பொருள்கள், உருது திஜாரா முடிந்து விட்டது. தங்கம், வெள்ளி, ரொக்கப்பணம், வியாபார பொருள்கள் எல்லாம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது விவசாய நிலங்கள், அதாவது விவசாய பொருள்கள் மற்றும் விவசாய பொருள்கள், அதற்கு பின்பு கால்நடைகள், அதற்கு பின்பு புதையல்கள் மற்றும் கனிமங்கள். இதை 3ஐயும் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பிலே பார்ப்போம். இதை பார்த்தோம் என்றால் ஜக்காத்துடைய வகுப்பை நாம் நல்லபடியாக முடித்து அதன் பக்கம் அமல் செய்யக்கூடிய மக்களாக, ஜக்காத்தை நிலைநிறுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் யாத்திரை புரிவானாக. வாக்குலு கௌலி ஹாதா அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.